திருநீர்மலை கோயில்னு சொன்னால் அது மலை மேலே இருக்கிற ரங்கநாதர் பெருமாள்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். அந்த மலைக்கு கீழேயும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒன்று இருக்குங்க. முழுசும் மிக அழகாக கட்டின ஒரு கற்றளி. இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த கோயிலோட பேர் நீர்வண்ண பெருமாள் ஆலயங்க. இது பல்லாவரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 5 நிலை ராஜகோபுரத்தை தாண்டி நாம் கோயிலுக்குள்ளே நுழையிறோம். எதிரில் வரவேற்பது 28 தூண்களை உடைய ஒரு பெரிய மண்டபம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற கோயில்க இது. இந்த மங்களாசாசனத்தை கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுருக்காங்க. எதிரில் வரவேற்பது 28 தூண்களை உடைய ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு உள்ளதான் ராமர், அணிமாமலர் மங்கை தாயார், இது 2 தனித்தனி சன்னதிகள் உள்ளே இருக்குங்க. இடது புறத்தில் ஆஞ்சநேயர் தனி சன்னதி இருக்குது. மண்டபத்துக்குள்ளே ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில் இருக்கிறது தான் ஸ்ரீராமர் சன்னதி. தனி சன்னதிங்க. ரொம்ப அழகாக காட்சி தர்றாரு. ஸ்ரீராமரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது திருப்பள்ளி அறைங்க, பூட்டி இருக்குது. இப்போ வரப்போகிறது தான் தாயார் சன்னதி. அதாவது ஸ்ரீ அனிமா மலர் மங்கை தாயார்ன்ற பேரில் தாயார் இருக்காங்க. ரொம்ப சிறப்பான பூஜைங்க. தாயார் சன்னதிக்கு வெளியே சுற்றி வரும்போது இந்த செவுத்தில் பாருங்கள், இந்த புதிய டிசைனு 3 பக்கத்துலேயும் மொத்தம் 5 இடங்களில் செதுக்கப்பட்டிருக்குங்க. இது எதனால் செதுக்கியிருக்காங்கன்னு தெரியலை. ஆனால் ஒரே அளவில் 3 பக்கமும் செதுக்கியிருக்காங்க. அடுத்தது ராமர் சன்னதியினுடைய கருவறை விமானம். இதில் பாருங்கள், கருங்கற்களில் மிக சிறிய அளவில் நிறைய டிசைன்களை பொறிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் உள்ள கல்வெட்டுங்க. இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க முடியல. ஆனால் இந்த கோயிலில் 2 இடத்துல கல்வெட்டு இருக்குங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது நீர்வண்ண பெருமாளோட கருவறை விமானங்க. அதுக்கு பின்னணியில் மலை மேலே தெரிகிறது திருநீர்மலை ரங்கநாதருங்க. இதுதான் நீர்வண்ண பெருமாள் சன்னதியினுடைய பிரதான வாயிலுங்க. முதல்ல நாம் உள்ளே போய் தரிசனம் பண்ணிக்கிறோம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் இந்த நீர்வண்ண பெருமாள் ஆலயம் 61வது திவ்ய தேசமாக இருக்குதுங்க. பிருகு ரிஷி, மார்கண்டி ரிஷி தவம் செஞ்ச இடங்க. திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்துக்கு வரும்போது இந்த இடம் முழுவதும் நீரால் சூழப்பட்டு நெருங்கவே முடியாமல் இருந்திருக்குங்க. இன்னொரு மலையில் தவம் இருந்து 6 மாத காலம் கழிந்த பிறகே நீர் வற்றியது. அதன் பின்னரே திருமங்கை ஆழ்வார் பெருமாளை சேவிக்க முடிந்தது. ஆகவே தான் இத்தலத்திற்கு நீர்வண்ண பெருமாள் என அழைக்கப்பட்டாருங்க. இதுதாங்க கோயிலோட மடப்பள்ளி.
நீர்வண்ண பெருமாள் கருவறை விமானத்தினுடைய பின்புற பேஸ்மெண்ட்டில் இந்த கல்வெட்டு இருக்குங்க. நிறைய எழுதியிருக்காங்க. அதை நம்மளால் என்னன்னு படிக்க முடியல. திருநீர்மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நீர்வண்ண பெருமாள் கோயில் 3 ஏக்கர் பரப்பளவு அளவுங்க. முழுசும் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கற்றளிங்க. அதாவது பெருமாள் அனந்த சயனத்தில் உள்ளே இருக்காருன்றதை வெளியே ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. உள்ளே தெரிகிற இந்த அற்புதமான கோயில் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர் சன்னதிங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கோயிலுக்கு வெளியே போகிறோம். இதுதாங்க இந்த கோயிலினுடைய குளம். குளத்தங்கரையில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது. குளத்துக்கு நடுவில் ஒரு சிறப்பான ஒரு மண்டபமும் இருக்குது. இது ஒரு முழுமையான புண்ணிய ஸ்தலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.